பிரசன்டேஷன் சீரிஸில் இது 4வது வீடியோ. ஆல்ரெடி தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ்க்கு வீடியோ பண்ணியாச்சு. பார்க்கலைன்னா அதையும் செக் பண்ணி பார்த்துருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் சயின்ஸ் எக்ஸாமில் எப்படி பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணி அதிகமாக மார்க்ஸ் வாங்கலான்னு பார்க்கலாம். முக்கியமான சில விஷயம், இந்த வீடியோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் 2 பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னடா இங்கிலீஷில் எழுதுறேன்னு கோச்சிக்காதீங்க. நான் சொல்கிற டிப்ஸை மட்டும் நல்லா கவனித்து எடுத்துக்கோங்க. உங்கள் எக்ஸாம்ஸில் ஹெல்ப் பண்ணும். 2 மார்க்ஸ்லேருந்து 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்னு எல்லாத்துக்குமே டிப்ஸ் தரேன். வீடியோ கடைசியில் ஒரு சில காமன் டிப்ஸும் தரேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு எல்லாத்துக்குமே டிப்ஸ் தரேன். 10th இருந்தாலும் சரி, இல்லை 12th இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த கிளாஸாக இருந்தாலும் சரி, இந்த பிபிடி டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். சொல்லாமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது 2 மார்க்ஸ் எப்படி எழுதலாம்னு சொல்கிறேன். எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஆன்சருக்கு டைட்டில் போட்டுருங்க. டெஃபனிஷன் கேட்டிருந்தா டெஃபனிஷன் எழுதிட்டு அது கூடவே அடிஷ்னலாக ஒரு 2 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், எக்ஸாம்பிள் எழுதி பழகுங்க. புக்கில் இல்லை கைடில் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் உங்களுக்கு தெரிஞ்ச அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு இல்லை அதோட அப்ளிகேஷனை கூட எக்ஸாம்பிளாக எழுதலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 மார்க்ஸ் எழுதுறீங்கன்னா இதே ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுங்கள். 10 on 10 கூட எடுக்கலாம். 3 மார்க்ஸ்க்கும் இதே ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததாக எல்லாரும் இந்த செக்மெண்ட்க்கு தான் வெயிட் பண்ணியிருப்பீங்க. பிக் கொஷின்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, இந்த ஒரு செக்மெண்ட்குள்ளேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ்க்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டைரக்ட் கொஷின்ஸ் கொடுத்துட்டா இதுதான் ஆன்சர்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி எப்பவும் போல் கொஷினுக்கு டைட்டில் போட்டுருங்க. முதல் வேலையை அதோட டெஃபனிஷனை எழுதிருங்க. டெஃபனிஷன் முடிச்ச உடனே ஆன்சர் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். அதோட சேர்த்து ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் சேர்த்து எழுதலாம். அடுத்தது தான் ரொம்ப ட்ரிக்கியான விஷயம். டெஃபனிஷன் அண்ட் பாயிண்ட்ஸ் எழுதி முடிச்ச பிறகு நான் சில டைட்டில்ஸ்க்கு கீவேர்ட்ஸ் தரேன். அதை உங்கள் கொஷின் டைட்டிலோட சேர்த்து எழுதுங்க. கொஷின் பொறுத்து நீங்கள் இதில் எந்த டைட்டில் வேணாலும் சூஸ் பண்ணி எழுதலாம். அதுக்கப்புறம் நீங்கள் படித்தது, ரெகுலராக பாயிண்ட்ஸ் எழுதுறது எல்லாமே நார்மலாக எப்பவும் போல் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் கொஷின் பார்க்க போகிறோன்னா, ஃபிசிக்ஸில் டயக்ராம் ரிலேட்டடாக இல்லை பிரின்சிபல் தியரம் ரிலேட் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வரும். அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நான் ஒரு ஃபார்மேட் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதோட ரிசல்ட்ஸ் உங்கள் எக்ஸாமோட ரிசல்ட்ஸில் தெரியும். ஃபஸ்ட்டு அந்த கொஷினுக்கான பிரின்சிபல் எழுதிருங்க. அடுத்து ஃபார்முலா இருந்தால் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு டயக்ராமு, அதுக்கப்புறம் அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் இல்லை ப்ரூஃப் எழுதிருங்க. கடைசியாக இந்த கொஷினுக்கு அதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் கொஷின்ஸை பேராகிராஃபாக இல்லாமல் இப்படி ஸ்ட்ரக்சர்டாக வச்சுக்கோங்க. அடுத்தது சிம்பிளாக ஒரு ஈஸியான டிப்பு. அது என்னென்னா, எல்லா கொஷின்ஸ்க்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டயக்ராம் இருக்கும். அதோட பார்ட்ஸ் மார்க் பண்ணுறப்போ செதற தேங்காய் மாதிரி செதறடிச்சு எழுதாமல் சக்கரை பொங்கலுக்கு க்யூவில் நிற்கிற மாதிரி ஒரே சைடாக நீட்டாக நான் எழுதியிருக்க மாதிரி மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னா, சயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிக் கொஷினுக்கும் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எழுதுறது ரொம்பவே அவசியம். பேஜ் ஃபில் பண்ணி மார்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கலாம். வீடியோவில் நான் போட்டிருக்க மாதிரி டேபிள் போட்டு உங்கள் கொஷின்ஸ்க்கும் எழுதி பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 5 மார்க்ஸில் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஒரு சில காமன் டிப்ஸு. இந்த டிப்ஸ் எல்லாமே டாப்பர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை என்ன மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சாலும் ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த கெமிக்கல் ரியாக்ஷனு ஃபார்முலா ஏதாவது எழுதுறீங்கன்னா அதை பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணி காட்டுங்க. தீபாவளிக்கு புது ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு, பட்டாசுலாம் வாங்கிட்டு நான்வெஜ் எடுக்கலன்னா எப்படி, அந்த மாதிரி தான் அது. புல்லட்டின் பாயிண்ட்ஸ் ரொம்பவே முக்கியம். அப்புறம் ஒரு கொஷின் முடிச்சுட்டு எப்பவும் சொல்கிற மாதிரி தான் டபுள் லைன் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சில டிப்ஸு. ஒரு கொஷினுக்கு 15 மினிட்ஸ் செட் பண்ணி எழுதுறீங்கன்னா அதை 12 to 15 மினிட்ஸ்க்குள்ளேயே முடிக்க பாருங்கள். டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு செப்பரேட்டாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் வேணும்னா நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துருங்க. வீடியோவோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு, ரொம்ப வேல்யூபிளான டிப்பு. உங்கள் பப்ளிக் எக்ஸாம்ஸில் அதிகமாக மார்க்ஸ் வாங்குறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணும். அது என்னன்னா, கோவப்படாதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா எக்ஸாமுக்கும் இந்த மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு பிபிடி வீடியோவில் பார்க்குறேன். டாடா, சி டேக் கேர், பாய்.